காலப்பட்டி அருகே அடிசியா நிறுவனத்தின் சார்பாக ஓன்வெல் மனைப்பிரிவுகள் விற்பனையை நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் துவக்கி வைத்தார். ரியல் எஸ்டேட் துறையில் குறைந்த காலத்தில் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமான கோவையை சேர்ந்த அடிசியா நிறுவனம் தொடர்ந்து தனது புதிய மனை பிரிவுகள் விற்பனை திட்டத்தை துவங்கி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக கோவை காலப்பட்டி அருகே உள்ள ஓன் வேர்ல்டு எனும் புதிய மனைப்பிரிவுகள் விற்பனை திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. அனைத்து வசதிகளுடன் துவங்கப்பட்டுள்ள ஓன் வேர்ல்ட் வீட்டு மனை விற்பனையை அடிசியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் பெருநகரங்கள் வரிசையில் கோவை முக்கிய இடத்தை பிடித்து வருவதாக தெரிவித்த அவர், முன்னணி ஐடி நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு தொழில்துறையினர் கோவைக்கு படையெடுத்து வருவதாக தெரிவித்தார். இதனால் ரியல் எஸ்டேட் துறை கோவையில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்வதாக குறிப்பிட்ட அவர், வீட்டு மனைகள் உருவாக்கத்தில் கோவை மாநகரின் அதிக நம்பிக்கைக்குரிய பிராண்டான அடிசியா கோவையில் தனது புதிய மனை பிரிவு விற்பனை திட்டங்களை துவக்கி வருவதாக தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக காலப்பட்டி அருகே துவங்கப்பட்டுள்ள ஓன் வேர்ல்ட் மனை பிரிவுகளில் மனை வாங்குபவர்களுக்கு சாலைகள், மின்சாரம், குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளுடன் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், வழிபாட்டு தலங்களாக சர்ச் மற்றும் கோவில் போன்றவற்றையும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக இந்திய ராணுவத்தினருக்கு 5% சிறப்பு சலுகை வழங்குவதாகவும் அவர் கூறினார். ரியல் எஸ்டேட் துறை வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் அடுத்த மிகப்பெரிய முன்னேற்றத்தை வழிநடத்தும் பிராண்டாக அடிசியா தொடர்ந்து பயணிக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ரியல் எஸ்டேட்ல மட்டும் இல்லைங்க, எந்த பிசினஸ் வந்தாலும் காம்படிஷன் இருக்குங்க. பட் ரைட்டான ப்ராடக்ட் இருக்கும் போது உங்களுக்கு காம்படிஷனில் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப தெளிவானவங்க சார். எங்கே பெட்டர் ப்ரைஸ் இருக்கோ, எங்கே ரைட்டான சாய்ஸ் இருக்கோ, எங்கே அம்யூனிட்டிஸ் இருக்கோ, அங்கே தான் கஸ்டமர் உங்களுக்கு வந்து பை பண்ணுவாங்க. ஸோ எங்கள் ப்ராடக்ட் நாங்கள் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறோம். அதனால் இந்த காம்படிஷனில் நாங்கள் ஈஸியாக சர்வைவாக வந்துட முடியும் நம்புகிறேன் சார். ஸோ அந்த வரவேற்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி லான்ச் பண்ண முதல் நாள் 25% ப்ராஜெக்ட் சோல்ட் அவுட் ஆகிருக்கு. ஒரு 4 மணி நேரத்தில் அந்த ப்ராடக்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் யாரையும் காம்படிஷனாக பார்க்கல சார். எங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டு தான் எங்களோட காம்படிஷனாக பார்க்குறோம். அதனால் அது ஒன்றும் பெருசாக அடிஷியாக இம்பேக்ட் பண்ணுறது இல்லை சார். இல்லை சார், இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். இது அடிஷியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறோம். நாங்கள் வந்து எங்கள் ப்ராஜெக்டை முன்னாடியே பேங்க்கில் போய் லீகல் கிளியர் பண்ணி ஏபிஎஃப் அப்ரூவல் வாங்கிடுறோம். ஏபிஎஃப் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறமா கஸ்டமர் வந்து ஜஸ்ட் கொடுத்து லாகின் பண்ணி அவங்களுக்கு இண்டிவிஜுவல் லோன் எலிஜிபிலிட்டியும் க்ரைட்டீரியா இருந்தால் மட்டும் போதுமானது. அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் லோன் சேம் டே இப்போ இங்கேயே அப்ரூவல் வாங்கிட்டு 3 days ரெஜிஸ்ட்ரேஷன் போகிற அளவுக்கான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் அடிஷியாக பண்ணி கொடுத்துறோம் சார். இதனால தான் வி ஸ்டாண்ட் அலோன் ஃப்ரம் எனி அதர் ப்ரொமோட்டர்ஸ். சார் நாங்கள் எப்பவுமே அப்படி போடுறதில்ல. எங்களோட விளம்பரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்விபி டெக் பார்க்கில் 5 நிமிஷம் போட்டிருப்போம். போட்ட பிரகாரம் தான் வச்சுருப்போம். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபேக் பண்ணிங்கன்னு அடுத்த டைம் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டே காமிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தப்பான விஷயத்தை நம்ம எப்போவுமே ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ரேரான ரூல் கொண்டு வந்திருக்காங்க சார். இப்போது நீங்கள் எந்த ப்ராஜெக்டை விளம்பரப்படுத்தினாலோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூஸ், பேப்பர், மீடியா, ஹோர்டிங் எதாக இருந்தாலுமே QR கோட் போடணும்னு சொல்லி ரேராக சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தை முழுமையாக நாங்கள் ஃபாலோ பண்ணி அந்த இடத்துலையே நாங்கள் QR கோடை போட்டு லொக்கேஷனை கொடுத்துறோம் சார். கஸ்டமர் வீட்டிலேருந்து புறப்பறக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வரலாம். எங்கள் வெப்சைட்லேயும் லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் இது மாதிரி ஃபேக்கான நாங்கள் பண்ண மாட்டோம் சார். கஸ்டமருக்கு என்ன ஒரிஜினல் அதை மட்டுமே சொல்லி கரெக்டான குவாலிட்டியை என்றைக்குமே கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுப்போம் சார். நம்ம என்னங்க சார், அப்படி கிடையாது சார். நாங்கள் வந்து கம்மியாக கொடுக்குறது எப்படின்னா சார், எங்களோட ப்ராடக்ட் எங்களோட எண்ட் டு எண்ட் எல்லா டெவலப்மெண்ட்டு இன்ஹவுஸில் கொடுக்குறோம் சார். அதனால நாங்கள் வந்து ஃப்ளோர் எஃபிஷியன்சியில் காஸ்ட் சேவ் பண்ணுறோம். அந்த காஸ்ட் சேவிங்கை கஸ்டமருக்கு ப்ரைஸில் கொடுக்குறோம். கஸ்டமரோட பாக்கெட்லேருந்து ப்ராஃபிட் பண்ணல, ஃப்ளோர் எஃபிஷியன்சியில் ப்ராஃபிட் பண்ணுறோம். அதனால என்றைக்குமே எங்களோட மார்க்கெட்டில் எங்களோட ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருக்கும். லேண்டு வாங்கும் போதே பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு வாங்குகிறோம். காஸ்ட் கட்டிங்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறோம். ரைட் ப்ரைஸ், ரைட் ப்ராடக்ட், ரைட் அம்யூனிட்டிஸ், இது 3 சேர்ந்து கொடுக்குறதுனால நாங்கள் ஈஸியாக வெற்றி அடைகிறோம் சார் மார்க்கெட்டில். இதுதான் அடிசியோட யூனிக்னஸ் சார். சார் கம்பெனிஸ் நிறையா உருவாகலாம் சார். பிராண்ட் உருவாகிறது ரொம்ப கஷ்டம் சார். பிராண்ட் உருவாகினா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதுக்கு பெரிய டீம் வேணும், பெரிய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்கோப் வேணும். அடிசியா இஸ் நாட் அ கம்பெனி சார், அடிசியா இஸ் அ பிராண்ட். அதான் வந்து மக்கள் மனதில் கூட சேர்த்துறதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் சார். சார் அடிசியா ஒன் வேர்ல்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்ட் இந்த காலப்பட்டியில் உருவாக்கி இருக்கோம். எஸ்விபி டெக் பார்க் இன்றைக்கி 2.0, கோயம்புத்தூர் 2.0 எங்கே உருவாகிட்டு இருக்குன்னா, கோயம்புத்தூர் அப்படிங்கிறது நார்மலாக இருந்துச்சு.
1.0 சரவணம்பட்டி பேசிட்டு இருந்து எங்கள் ஐடி டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் 2.0ங்கிறோம். ஏன்னு கேட்டால் இது ஒரு ஐடி காரிடோரை உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு காலப்பட்டிக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டே இருக்குது சார். ஸோ இந்த ஏரியா தான் கோயம்புத்தூரோட நெக்ஸ்ட் பெஞ்ச் மார்க். சென்னைக்கு எப்படி அண்ணா நகர், ECR, OMR உருவாச்சோ, கோயம்புத்தூருக்கு முதல் சரவணம்பட்டியாக இருந்துச்சு. இப்போ காலப்பட்டி ஒரு அப்க்ரோயிங் டெஸ்டினேஷனாக இருக்குது. எல்லோரும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 3 times 4 times அடுத்த ஒரு வருஷத்தில் அப்ரிசியேஷனை கண்டிப்பாக பார்ப்பாங்க சார் மக்கள்கிட்ட. சார் இது வந்து ஒரு ரொம்ப நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. NRI வந்து அடிஷியாவில் கடந்த ஒரு வருஷத்தில் வாங்கின எல்லாத்துலேயும் டோட்டல் சேல் எடுத்திங்கன்னா 7 to 8% இருந்துச்சு. இந்த லாஸ்ட்டு 3 மாதம் அது 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெயினாக துபாய், சிங்கப்பூர், ஜெர்மனி, UK இந்த மாதிரி ஊரில் இப்போ துபாயில் போனால் சிட்டிசன்ஷிப் நீங்கள் வாங்க முடியாது. சிங்கப்பூரில் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாது. இதே UK and அமெரிக்கா போனால் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வேலை செஞ்சாலும் திருப்பி இந்தியாவுக்கே நான் திரும்பி வரணுங்கிற எண்ணம் இருக்கங்காட்டி இந்த மாதிரி ஆட்கள் NRIலேருந்து எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது சார். நாங்கள் அதனால தான் துபாயில் இப்போ சேல்ஸ் ஆஃபீஸ் போட்டிருக்கோம். சிங்கப்பூரில் NRI ஆட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ரன் பண்ணிகிட்டே இருக்கோம் சார். நம்ம சார் அவங்களுக்கு இங்கே வர வேண்டியதே கண்டாரியாது. NRI லோன்ஸ் நாங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துறோம். எங்கள் அடிஷியா ஒன்று ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். அது மூலியமாக புக்கிங் அண்ட் ப்ராசஸிங் அண்ட் வீடியோ வரைக்கும் பார்த்துக்கலாம். வெறும் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்தால் போதும். அதுவும் வர வேண்டியது இல்லாட்டி அடிஷியா ஹெல்ப் பண்ணி தரோம். நீங்கள் அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இந்தியன் எம்பசியில் போய் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அதை கொரியர் மூலிமா வாங்கி அவங்க அம்மா அப்பாவை கேபில் பிக்கப் பண்ணி அவங்கள ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் பண்ணி கொடுக்குற அளவுக்கு பண்ணி கொடுக்குறோம் சார். ஸோ ஒரு NRI இங்கே இந்தியாவுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வரணுமான்னு கேட்டால் வர வேண்டியதே இல்லை. பவர் ஆஃப் அட்டார்னி சிஸ்டம் மூலிமா ஸ்ட்ராங்காக வராமே ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்துட்ருக்கோம் சார். இது நாங்கள் என்றைக்குமே NRI கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் ஸ்கீம் சார். அது வந்து சார் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கள் சிக்னேச்சரில் ஒரு பிளாட் வாங்கியிருக்கீங்க, ஒரு வருஷத்தில் அப்ரிசியேஷன் ஆயிடுச்சு, உங்களுக்கு பணம் தேவைப்படுது, விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆப்பில் போஸ்ட் பண்ணால் போதுமானது. நீங்கள் அதில் எங்ககிட்ட ஒரு 1000 கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களே